பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் வெகு விரைவில் வரப்போகுது. வெகு விரைவில் அக்டோபர் 5 மாலை 6 மணிக்கு வரப்போகுது. ஸோ நாம் அதுக்கான கடமைகளை நம்ம செஞ்சே ஆகணும். அதனுடைய ப்ரொமோஸ் வந்து நிறைய போட்டுட்ருக்காங்க. 5, 6, 7 ஒரே நாளில் இன்றைக்கி வந்து கொத்தா ஈச்சங்கா, கோடாரி ஈச்சங்கா, மாயவரம் போனால் மணியாத ஈச்சங்கா 3 ப்ரோமோ கிட்ட கண்ணில் பட்டுச்சு. 2 ப்ரோமோ வந்து ஒருத்தர் கிரிப்டோ கரன்சி பேசுகிறாரு, இன்னொருத்தர் வந்து இளநீ ஹெல்மெட்டில் போய் அவுத்துட்டு இளநீ பார்க்குறாரு. அப்புறம் இவர் டீ கிளாஸ் எடுத்து வர்றாரு. ஆமாம், ஓகேவா? புரியலை. பார்க்க தான் தெரியும், போட தான் தெரியும், புரிச்சு பார்க்க தான் தெரியும், பார்க்க தான் தெரியும், பழக தான் தெரியும், போக தான் புரியும். இதுதான் என்னுடைய இதை பற்றின ப்ரோமோவுடைய 7th நினைக்கிறேன். அதனுடைய ரிவ்யூ தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம கூட இணைந்து உரையாட வந்திருக்கிறார். ரைட். ஸோ இப்போ அந்த ப்ரோமோவோட ரிவ்யூ தான் ஸோ ஜாலியாக ஃபன்னாக பண்ண போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிடுவோம். ரைட். ஸோ விரிவான பிறகு ஸ்டார்ட் வித் திஸ். ரைட். ஓகே சார். மொதல் ப்ரோமோ அவர் டீ எடுத்துட்டு வந்து பேச போறீங்களா? இல்லை, அது ஒரு நடுவில் கொடுத்துட்டு பேசணும். உடனே வந்துட்டீங்கன்னா அப்புறம் அப்படி எப்படி கட் பண்ணுறது சொல்லுங்க. முதல்ல என்ன அவர் டீ எடுத்துன்னு வர்றது பேச போறீங்களா இல்லை என்ன? கிரிப்டோ கரன்சி. ஓகே. ஆமாம், தாத்தா ஒருத்தர் பேசுறாரு. நானடா தாத்தா போடா அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அந்த பசங்க வந்து காசு தாத்தா காசு கொடுங்க தாத்தா, ஐஸ்காரன் இருந்திருக்காரு 5 ரூபா கொடு 2 ரூபா கொடு. இவர் கிரிப்டோ கரன்சியில் அந்த சின்ன கல்லு பெத்த லாபம் அந்த மாதிரி தான் உட்கார்ந்துருக்காரு. இது ஆனா நம்ம பார்த்துருப்போம் நிறைய விஷயங்கள் நம்மளாலையுமே கோரிலேட் பண்ணிக்க முடியுது. ரிலேட் பண்ணிக்க முடியுது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் போகும்போதே வந்து நம்மளை கேட்டுருவாங்க நிறைய பேர், என்னத்துக்கு நீங்க இப்ப சிரிச்சுன்னே இருக்கீங்க? சனி சனியன்கள் பேசும், நீங்களே பேசுங்க. ப்ளீஸ் tell us. ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனாலே வந்து 2-3 விஷயங்கள் வந்து ரொம்ப காமனாக கேட்கப்படுற கேள்விக்கு, படிக்கிற பசங்களாக தான் என்ன மார்க் வாங்குற, அங்கேயே அசிங்க அது வந்து என்ன கிரேடு, என்ன மார்க் வாங்க, நீ என்ன கொடுங்க அந்த வயசில் அப்படின்னு நம்மளால கேட்க முடியாது. ஏன்னா அந்த ஆள் கொடுக்குற காசு ஏன்னா ஐஸ் வருது, பால் ஐஸ் வருது, கப் ஐஸ் வருதுன்னு வேணால் வாங்குறதுக்கு அதுதான் வச்சுக்கோங்களேன். அதுதான். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் உங்களுக்கு கண்ணு கூசுறதா ஒரு மாதிரி உங்கள் கண்ணு இங்கே பார்க்கவே மாட்டேங்க? கண்ணு அங்கே தான் மேடம் பார்க்குது. 2 கண்ணு வேணுமா? கண்ணு வேணுமா? கண்ணு வேணும் கேட்டேன். கடவுளே, ஏடுறா தலைவர் நானே தெரியல. அவரு ராஜேசபா சீட்டை வாங்கின்னு போயிட்டாரு. அவ்வளோதான். ஏகப்பட்ட பிஸியில் இருக்காரு. நீங்க வந்து விடுங்க அவரை பத்தி. சரி, இங்கே இருந்தாலும் பழைய ஞாபகம் வருது இல்ல? சரி சார், வரதான் செய்யும். ஓகே, ஒன்றும் அதெல்லாம் மாற்ற முடியாது. ஓகேவா? எப்பவுமே பழைய ஞாபகங்கள் எல்லாம் ஒளியவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சூச்சு வருதா? சூச்சுக்கு நாங்கள் மிஸ் இல்லை மேடம், எப்படி என்னத்தை காமிக்கன்னு தெரியல. ஆக்சுவலி ஒன்றும் செய்ய தேவையில்லை சார். ரைட், நோ சம்திங் லைக் எஸ் ப்ளீஸ் டெல் மீ. ஃபைன், நீங்க செய்து வாங்க. ஓகே சார். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் போனாலே இந்த மாதிரியான கேள்விகள்லாம் தவிர்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி அட்வைஸ் பண்ணுறது, இவங்களுக்கு கிரிப்டோ கரன்சினா என்னன்னு தெரியாது, அதுக்கப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு தெரியாது. ஒரு சில பேர்லாம் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, கூப்பிட்டு நீ என்ன பண்ற, சேவிங்ஸ் எதுவுமே பண்றது இல்லையா, நான்லாம் பார்த்தல இப்படி போட்டு அப்படி எடுத்துட்டேன், அவ்வளோ பணம் எடுத்துட்டேன். கடைசியில் வந்து ஒரு நாள் சோகமா இருப்பா, என்னன்னா ஈமு கோழி கட்டினேன், கடைசியில் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதை விட அதாவது உங்களுக்கு பத்திரிகையில எல்லா படத்துல எல்லாத்தையும் அந்த இந்திரியமே குந்திரியமே ஏதோ ஒன்று வச்சிருப்பானுங்க மேடம். அதுக்கு நிறைய செலவு பண்ணுவானுங்க. அது என்ன கதை, எப்படிதான் அவங்க போய் காலி பண்றானுங்கன்னு தெரியல, அற்புதமா பண்ணுவானுங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த கிரிப்டோ கரன்சி. அதை பத்தி தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. அவர் உட்காந்துட்டு என் பையனுக்காக வந்து வாயில வந்து வண்டி ஓட்டுவாங்க, ஆனா 10 பைசா பாக்கெட்ல இல்லாம அடிச்சு விடுவாங்கன்றத அவருடைய கான்செப்ட். ஆக்சுவலி அதேதான். ஏன்னா ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு காசு கேட்டா 20 ரூபா பணம் அவர்கிட்ட இருக்காது. ஆமா, தடை விடுவாரு, யார்ட்டே வாங்கிக்காங்க அப்படின்னு. என்னடா இன்னும் இவ்வளவு நேரம் இன்னும் கிரிப்டோ 20 லட்சம் இன்னும் டிராப் பண்ண, அது பண்ண இது பண்ண மயிரப்படுங்க மட்டையை கட்டினா கையில காசு இல்லாம உட்காந்துருக்கின்ற மாதிரி பாக்குறாரு. அதான் ஒண்ணுமே புரியலையே. அதுதான் மொமெண்ட். சரி, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெயில் பயங்கர வெயில்ல வண்டியில் வராப்புல ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு வந்து கரெக்டாக ஒரு இளநீ கடைக்கு முன்னாடி நிறுத்திட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. என்ன வெயில் அப்படின்னா, அது இளநீ கடைக்கு ஒரே ஹாப்பி. ஓகே, இப்போ நம்ம இளநீ தான் சாட போறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இளநீ கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஊரில் அது ஒரு பெரிய விஷயம். எந்த ரோட்லையும் இளநியே கிடையாது.
ரோட்டில் நிறுத்தினா உதச்சிருவான், செருப்பை கட்டி அடிச்சு தெரித்து விட்டுருவான், டிபோர்ட் பண்ணிடுவான், டிபோர்ட்டட் அப்படின்வான். என்னடா எதுக்கு காரை நிறுத்தினான்னுவான். காரை வந்து நீங்கள் ஹைவேயில் இப்போ ஒன்றும் இல்லை, தாம்பரம் தாண்டி நேஷனல் ஹைவேஸ்னு வச்சுக்காங்களேன், தாம்பரத்துலேருந்து நீங்கள் திண்டிவனம் வரலையும் போகிறீங்கன்னு வச்சுக்காங்க. ரோட்டில் இந்த கும்பகோணம் காப்பி கடை, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எதுக்குமே வந்து நீங்கள் வண்டியை நிறுத்தவே முடியாது, வண்டியை நிறுத்தவே கூடாது. அப்படி நிறுத்துறது ட்ராக் ஒன்று சைடில் ஓட்டி வந்துகிட்டே இருக்கும். அந்த ட்ராக் எதுக்குன்னா உங்கள் வண்டி எமர்ஜென்சினா நிறுத்திட்டு நீங்கள் டயர் மாற்றக்கூடாது. நீங்கள் பக்கத்தில் இருக்க SOS ஃபோனுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வந்து தான் டயர் மாற்றுவாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு காருக்குமே நீங்கள் டயர் மாற்றுற மாதிரி இருக்காது, அதுக்கு தனியாக ஒரு போல்ட்டு கொடுத்துருப்பான். எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. உங்கள் கார் விற்கும் போதே உங்களுக்கு ஒரு போல்ட்டு கொடுப்பான், அந்த போல்ட் வச்சு தான் அந்த டயரே கழட்டணும். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் வண்டின்றது இந்த வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு போகிறேன், பழனிக்கு பாத யாத்திரை போகிறேன், இந்த கதையே கிடையாது. ரோட்டில் நடந்தனா குற்றம். ஓகே, ரோடு இதுக்கு தான். நான் வந்து கும்பகோணத்துக்கு காப்பிக்கு வந்து டப்புன்னு வளைச்சேன், இந்த கதையே கிடையாது, அப்படியே டிபோர்ட்டட் தான். இல்லை, கும்பகோணம் காப்பி மட்டும் இல்லை, திடீர்னு வந்து ஒரு பொண்ணு நல்லா இருந்ததுன்னு ஒய்ஃப் சொன்னாங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மயிலாப்பூர் குளத்துக்கிட்ட அப்படியே திருப்பின்னு போய் அவங்கள போய் நான் பார்த்தேன். அவங்க அக்காவை மறைக்கிறீங்க, சென்டருக்கு வாங்க. அந்த மாதிரி மயிலாப்பூர் குளத்துக்கிட்ட போய் அப்படியே டக்குன்னு வளைச்சு போய் பார்த்தேன்னா அப்படின்ற மாதிரியும் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே நம்ம ஊரில் நிறைய கிராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா SSN காலேஜ் பஸ் வந்து நின்று அதுலேருந்து இறங்கிச்சு, அதுலேருந்து இறங்கி ஆப்போசிட்டில் இருக்க குமரன் சில்க்ஸ் பக்கம் போகுது. இப்படி பிடிச்சு இப்படி அந்த ஐயோ இது இங்கே எதுவுமே பிடிக்க முடியாது, அந்த கொசுவத்தை பிடிச்சி அப்படி நடக்கிறது இருக்குது இல்லை, அது ஒரு ஊர் ரைட். ஆனால் இங்கே சாலை விதிகளுக்காக சொல்கிறேன், நீங்கள் அந்த இளநீ கட்டுறதுக்காக நான் சொன்னேன். ஏன்னா இங்கே வந்து இளமை இருக்கும். அதேமாதிரி அவனா சொல்லுவானா, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வண்டி நிறுத்தவே முடியாது ஒரு 5 மைலுக்குன்றதே அனௌன்ஸ் பண்ணுவான். இதுக்கப்புறம் இந்த நோ ஹாட் ஷோல்டர்னா என்னன்னா வண்டியை ஓரமாக நிறுத்தி ஃப்ரீ ஆகிறது, அந்த மாதிரி இடையுமே கிடையாது. இப்போதைக்கு 5 மைலுக்கு அதாவது கஷ்டப்பட்டு வந்துருன்னுவான். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோம்னா சாப்பாடுக்கு இங்கே வண்டி நிறுத்தலாம் சென்டர், அங்கே சர்வீஸ்னு இடம் இருக்கும். அந்த சர்வீஸ்ன்றதுனா அங்கே எல்லாமே இருக்கும், KFCலேருந்து காஸ்டோக்கு மயிறு மட்டை எல்லாமே இருக்கும். அங்கே போய் பெட்ரோலை போட்டு அங்கே எல்லாம் ஒரு சூசெல்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் திரும்ப ரோட்டில் நிறுத்துறது, ஒன்றுக்கு இருக்கிறது, எள்ளி கடைகளாக நிறுத்துறது, கும்பகோணம் காப்பி, இது எந்த கதையும் கிடையவே கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லணுன்றதுக்காக பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக இருக்கு. ஸோ அடுத்தது வந்து இவர் இளநீ கடைக்காரங்க நிறுத்துவார், நிறுத்திட்டு பயங்கர வெயில்டா, எப்பா டே என்னடா இந்த வெயில் தாங்கவே முடியலன்னு ஹெல்மெட் எல்லாம் கட்டிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஃபீல் பண்ணிட்டு டக்குன்னு ஆப்போசிட்ல வந்து டீ கடை இருக்கும், அதை அங்கே திரும்பிட்டு அண்ணா சூடா ஜிஞ்சர் டீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். இது அங்கே போய் அவர் அங்கே நிறுத்தத்துக்கா இல்லை ஜாக்கி, கான்செப்ட் என்னன்னா அவ்வளோ வெயில் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிற. ஆனால் நான் குடிச்சிருக்கேன் நல்ல வெயில்ல, நாங்கள் பைக்ல போகும்போதும் சரி எங்கேயாவது காஃபிக்கு நிறுத்தேன் அப்படின்னு. அது நமக்கு அதுதானே குடிச்சு பழக்கம். ஸோ நம்ம எங்க இளநீ அப்புறம் ஒண்ணுமே புரியல கான்செப்ட்ல. இன்னொன்னு சொல்லுவேன் மேடம், இப்போ நான் ஒரு காஃபி சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு ஜூஸ் குடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், நீ வேற காஃபி சாப்பிட்ட, நீ எப்படி ஜூஸ் மயிர அதை நான் தான் முடிவு பண்ணேன், நீ என்ன மயிர முடிவு பண்றது? நான் காஃபி சாப்பிட்டு ஜூஸ் குடிக்க போறேன், அதுவும் திரவம் இதுவும் திரவம், ஒண்ணுக்கா அது ஒன்னாதான் ஒரே பைப்ல தான் வரப்போகுது, அதுல என்ன தனித்தனியா நீ இப்ப குடிச்சிட்ட அப்புறம் வந்து நிக்காது, நாக்குல இங்க தொண்டையிலே அப்படியே நிக்கும் அந்த காஃபி டேஸ்ட், அதுக்காக நான் ஜூஸ் குடுக்கல. நீ என்னத்துக்கு முடிவு பண்றேன்னு கேட்கறேன், நான் தான் முடிவு பண்ணோம். அது வேற, நீ காஃபி குடிச்ச, நான் இப்ப ஜூஸ் இப்ப போட முடியாது, எதுக்கு நான் சொன்னா நீ போட்டுட்டு தான் குடிக்க போறேன் நானு, நீங்களே நம்ம முடிவு பண்றீங்க, அதான் ஒண்ணுமே புரியல மொமெண்ட் ரைட். ஸோ இந்த ரிவ்யூவை பொறுத்தவரை நீங்க பார்க்க தான் தெரியும், போக தான் தெரியும், பார்க்க பழக தான் புரியும் ரைட். ஓகே, ஸோ இது வந்து 2 விஷயங்கள் எல்லாருக்கிட்டையுமே அதான் நான் தான் சொன்னேன் இல்லையா, நேற்று இருந்த ரிவ்யூவில் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு இருந்த விஷயங்கள் போக உங்களுக்கு என்ன ஒன்றுமே புரியல மொமெண்ட்னு எல்லாரும் அனுப்பிச்சிருப்பாங்க போல, அது ஒன்றா எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன வந்து அதில் வந்து குரோம்பேட் சுவாமிநாதன் சார் பர்சனலாக ஒன்று அனுப்பிச்சிருந்தாரு. ஆமாம், ஒன்றுமே புரியல மொமெண்ட்னு ஒன்று அனுப்பிச்சிருந்தாரு, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். இல்லை, அந்த ஒன்றுமே புரியல மொமெண்ட் வந்து ரொம்ப இதுவாக தான் இருந்தது. அவருடைய ஸ்கூல் தோழி ஒருத்தவங்க, அவங்க ஒரு லவ்வர் இருந்தார், அது ஒன் சைடு லவ், அவங்க ஸ்கூல் தோழி ரொம்ப கியூட்டா இருப்பாங்க போல இருக்கு, அவங்கள வந்து ஒருத்தர் ஒன் சைடா லவ் பண்ணியிருந்திருக்காரு, ஒன் சைடாவே லவ் பண்ணி அந்த லவ் பண்ணதை வந்து பேரா எழுத சொல்லியிருக்காரு போல, இவரையும் சேர்ந்து எழுத வச்சிருக்காரு, இவரும் எழுதிருக்காரு, கரும்புல எல்லாம் எழுதுவா சொல்லுவாரு அவங்க 2 பேர் பேரையும். ஆக்சுவலி இந்த அவரோட ஒண்ணுமே புரியல மொமெண்ட் அதுதான். ஒரு இலையில எழுதுவாங்க, அது பேரு ஒரு இலை, கள்ளிச்செடியில இலையில எழுதுவாங்க, எருக்கம் செடி இலையில எழுதுவாங்க, அந்த மாதிரி நிறைய கள்ளிச்செடி இலையில நிறைய எழுதுவாங்க. எங்க சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட்ல அது அழகியப்படுத்த கூட எழுதுவாங்க பாரு, பாட்டு சொல்லி பாட சொல்லி குங்குமம் வந்ததம்மா, அந்த அதுல வரும் நினைக்கிறேன். ஆமா சார், அந்த படத்துல எழுதுவாங்க, அந்த படத்துல தான் ஒளியே தெரிவது தேவதையா, அந்த
ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா அப்படி தெரியும் சார், தேவதை மாதிரி. ஆமாம் மேடம், கரெக்ட். ஓகேவா? ஸோ என்ன தேடுறீங்க? கண்ணாடியே போடல. கண்ணாடி? ஓகே. என்னடி அது? எங்கடி கண்ணாடி? என்ன எனக்கு எப்படி சார் தெரியும்? இங்கே வச்சேன், எங்கேயோ காட்டினீங்க சார். எனக்கு பரபரப்பாக வந்ததில்ல, பாத்ரூம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சார், அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்ணாடியை பற்றி. ஸோ இது எதுக்கு சொல்ல வந்தேன்? இதெல்லாம் 1 2 3 ஒன்றுமே புரியல. மொமெண்ட்டாக எல்லாத்தையும் கேட்டு வாங்கி போட்டாங்க. அடுத்தது இவரை வச்சு வந்து நான் தான் சொன்னேன்ல, ஒரே ரூம் ஒரே நாள்ல எல்லா ப்ரோமோ எடுத்து முடிச்சிட்டாங்க. பரவாயில்ல மேடம், இதுவாது பரவாயில்ல. டீ கிளாஸ் எடுத்து வர, ஒரு 7 டீ கிளாஸ் எடுத்து வர. அதான் நீங்க வந்து சொன்னீங்க சார் போன வாட்டியே முன்னாடியோ, ஒரு டீ கிளாஸ் எடுத்துன்னு வருவார். அவர் வந்தாரா ஒரு டீ கிளாஸ் இப்படி இலைய எடுத்துன்னு வருவார் கையில. அப்படிதான் வருவாரு. அப்படிலாம் வருவாரு. போக தெரியும், பார்க்க புரியும் அப்படின்னு. நல்லா பண்றீங்க சார். பண்ணேன் ஒழுங்க. தலைவரை பார்த்து 8 வருஷம் 7 வருஷமா பழகிட்டோம்ல, அதனால அதுவா வந்துடுது. அது நான் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. ஓகே, சரி சரி, டோன் புரிஞ்சிடுச்சு. சரியா? ஸோ அந்த மாதிரி இவரு கையிலையும் ஒரு 4 டீ கிளாஸை கொடுத்து அமுச்சு விட்ருக்காங்க. என்ன கான்செப்ட்னா, டீ பேசுறதுக்கு வரும், டீ ஆரம்பிக்கும் பொழுது, டீ குடிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கிசு பற்றி ஆரம்பிப்பாங்க, ஒரு காசிப்பிங் போகும். அந்த டீ குடிக்கிறச்சு முடிக்கிறதுக்குள்ளார அடிச்சுப்பாங்க. நம்ம எவ்வளோ காசிப்பிங், அந்த மாதிரி எவ்வளோ காசிப்பிங் கேட்க போது எல்லாம் இந்த வாசல் வந்து இந்த இதில் உட்காந்துருக்கும் கார்னர்ல. அப்போதான் டீ குடிக்கும் போது தான் முதல் நாள் நைட் என்னென்ன நடந்ததெல்லாம் வரும்போது அதில் வந்து 2 பிரிவாக பிரிந்து சண்டை வரும். அதுக்கப்புறம் எவ்வளோ டீ போதோ, எவ்வளோ காசிப்பிங் வரப்போதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல, போக போக தான் புரியும். புரியலையே, கேட்க இதுவும் பிடிச்சிரும் போல இருக்கு. அந்த மாதிரி தான் பார்க்க தான் தெரியும், போக போக தான் வந்து புரியும். யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கலவரத்தில் இருப்பீங்க நீங்க. ஆமா சார். எது இந்த கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ்ல ஒரு பெரிய கலவரத்தில் இருப்பீங்க. பிடிக்கல, அழுகா வரும், மை கலைஞ்சி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். 5 பிள்ளை பார்த்தவங்களையும், அதுக்கப்புறம் அந்த அழுதுக்கு அப்புறம் 5 பிள்ளை பார்த்தவங்களையும் பார்க்குறேன். அது என்ன, அது ஏதோ ஒரு டைம்ல கொஞ்சமா ஊத்துறதுக்காக பிறந்துச்சுன்னா அதுக்காக அப்படின்ற மாதிரி யோசிப்பான். சரி, அதெல்லாம் ஒரு கதைன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி கடைசியில் பழக அப்புறம் புரிஞ்சிடும் மேடம், பிடிச்சிடும் மேடம். தட்ஸ் ஆல். The same concept happened in this promos. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரஹ்மான் பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்துமே பிடிக்கவே இல்லைண்டோம், எடுத்தவே பிடிக்கலண்டுவான். அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டு வந்து ரிப்பீட் மோட ஓடிட்டு இருக்கும், தெரியுமா? அப்புறம் ஒருத்தவங்க அந்த அவங்க பேர் என்ன கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஜெயஸ்ரீன்னு. அவங்க வந்து ஒரு 67 இயர்ஸ் ஓல்டு. அவங்க வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, நீங்கள் நடந்து போய் பேசுறது வந்து இறக்கிது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா நடக்கும்போது பிரீத் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான், நல்ல ஃபீட்பேக் தான். காரணம் என்னன்னா, நடக்கிறத வந்து நாங்கள் ரொம்ப ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வாக் த டாக்ன்றது சும்மா அப்படி பொறுமையாக பேசிக்கிட்டே இப்படி நடந்து வந்து போவான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நாம வந்து கையில் பிடிச்சி கடற்கரை நடக்க ஆரம்பிச்சது ஒரு பெரிய தப்பு. அது ஒன்று. இருங்க நான் பேசி முடிச்சிடறேன். ஸோ அது ஒரு தப்பு. 2வது, இந்த மைக் வந்து வெரி பவர்ஃபுல். இந்த ரொம்ப நாக்கில் இருக்க முட்டை ஒடிச்சா கூட அது எடுத்துக்கிற அளவுக்கான பவர்ஃபுல். அது இங்கே இருக்கும்போது ஈஸியாகவே அது கேட்கும். இது ஒன்று. நடந்து எடுக்கிறது வந்து என்னென்னா, வித்தியாசமாக ஒரு ஷாட் இருக்கணும், சும்மாவே ஒரே இடத்துல மாதிரி இருந்துக்கிறத விட கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு நினச்சேன். ஆனால் என்னென்னா, அதுலேயும் வந்து அவங்க என்னென்னா, அந்த நடக்கிறப்ப மூச்சு அரைக்கிறது இரிட்டேட்டாக தான் இருக்கும். ஐ கன்சிடர் திஸ் ஃபீட்பேக் இன் ரைட் வே. காரணம் என்னன்னா, கேட்கும்போது ஒரு மாதிரி புஸ்ஸுன்னு விட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு மூடு மாறிடுவோங்க எல்லாருக்கும். ஸோ ஐ நோ தட் ஃபீல். அதனால் நான் அதை கட் பண்ணுறேன். ஸோ கூடுமான வரை வந்து வாக் த டாக் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக போகிறோம். அப்படி இல்லைன்னா அங்கங்கே ஒரு இடத்துல நிற்க வச்சு எடுக்கிறோம். முக்கியமாக பொறுமையாக நடந்து போகிறோம். தட்ஸ் ஆல். அண்ட் அவங்க இன்னொன்றும் கேட்டிருந்தாங்க, ஒருவேளை வந்து எக்ஸசைஸ்க்காக அப்படி பண்ணுறீங்களான்ட்டு. இல்லை, எக்ஸசைஸ் தனி, அது தனி டைம் எங்களோட. ஆமாம், இது வந்து சும்மா ஒரு விஷயமா பண்ணலாம்னு. என்னென்னா, ஒரு கான்செப்டை 2 கான்செப்ட் எடுத்தது தான். ஒரே கான்செப்ட்டுக்கு போயிட்டு வந்தோன்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒரு கான்செப்ட் பேசிட்டு அடுத்தது இன்னொரு சேனலுக்கு இன்னொரு கான்செப்ட் பேசும்போது அது மாதிரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. பட் எனிவே, திஸ் இஸ் த குட் ஃபீட்பேக். அதனால் ஐ கன்சிடர் திஸ். நெக்ஸ்ட் டைம் வந்து அதை நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். அது ஜெயஸ்ரீக்கு வந்து தெரியாது இல்லை, ஜாக்கி பற்றி நல்லா தெரியும்னு வேற போட்டிருந்தீங்க அந்த இதுலேயே கமெண்ட்லேயே. நீங்கள் ஜாக்கியை பொறுத்து, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஜாக்கினா அந்த பேகை பிடிச்சி கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து ஒரு 10 அடியே வந்து 20 நிமிஷம் நடந்த ஜாக்கியெல்லாம் இருந்திருக்காரு. ஸோ அதுதான் நானும் சொல்கிறேன். அதனால இப்போ வந்து ஜாக்கி ரொம்ப மூவ் ஆன் ஆயிட்டாருங்கிறதுனால வேக நடையில் கூடிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை, குறைச்சிடலாம். ஜெயஸ்ரீ குறைச்சிடலாம். ஓகே ஓகே.
இந்த கனடியர் கையில் பிடிச்சிக்கிட்டாரு. ஓகே, ஸோ இதான் வந்து அடுத்த ப்ரோமோ. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை பற்றி பேசிட்டோம். ஓகே, சில நேரங்களில் வந்து ஒரு பாசிட்டிவாக யோசித்தோம் அப்படின்னா நமக்குமே சரி வேற என்ன சொல்ல போகிறாங்க, அடுத்து ஒன்றுமே புரியல மொமெண்ட்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வராமல் இல்லை. ஒரு ஓரத்தில் அதுவும் வருது. ஸோ மேபி அந்த ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்காங்க அந்த டீம், வந்து புதுசாக யோசிச்சிருக்கலாம். ஒரே மாதிரியே ஒரே ப்ரோமோ இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லாமல் ப்ரோமோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக கூட அப்படி பண்ணியிருந்திருக்கலாம். பட் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஆரம்பிக்குது. நம்ம நினைச்சோம் இல்லையா, பார்க்க தான் தெரியும், போக போக தான் புரியும், நான் சொல்றதா தெரியும், நாங்க பேசுறதா புரியும். அது நம்பியார் மாதிரி இல்லை உங்களுக்கு. இன்னும் இப்ப மட்டும் நான் விஜய் சேதுபதி மாதிரியே செய்யணும்ன்றீங்களா நீங்க, இல்ல தலைவர் மாதிரி செய்யணும்? ஏதோ ஒரு விஷயம் அவர் மாதிரி ட்ரை பண்ணீங்க இல்லைங்க, அதுக்காக பார்க்க தான் தெரியும், போக போக தான் புரியும். இல்ல இது வேற மாதிரி விட்டுருவோம் நம்ம. போதும், அவ்வளவுதான். அதனால கியூட்டா இருக்காரு விஜய் சேதுபதி. அவரோட ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் கியூட்டா இருக்காரு. இந்த இடத்த மாத்திருக்காங்க ஜாக்கி. மேடம் சுடுதண்ணி எடுத்து ஊத்திடும். கொஞ்ச நேரம் முன்னாடி புடவை கோசுவா எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி லெசன் எடுத்தீங்களே, அது அப்ப என்னது எனக்கு இதுவுமே தான் புரியல. அது என்ன உங்களுக்கு வந்தா ரத்தமா இருக்கு, எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா இருக்குன்னு. அது எப்பயாவது ஒண்ணுதான். நீங்க டெய்லி இதுக்கப்புறம் இதை பத்தி உட்கார்ந்தாரு. சரி, என்னோட ப்ராப்ளமே அதான். ஒரே ஒரு ஆளோட தான் ரொம்ப நாளா ரசிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு அதை மாத்திட்டோம்னா கரெக்டா எதுக்கு எடுத்தாலும் எடுத்துக்கிட்டு வந்துடுவாளே. ஓகே, ஸோ இதுதான் ப்ரோமோவில் நாங்க பார்த்த விஷயம். வேற ஏதாவது நீங்க ரசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் எப்பவும் போல லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமாக ஹைப் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ஹைப் பண்ணுறோங்கிறத ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து எனக்கு அனுப்புறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஹைப் பண்ணுற எல்லாருக்குமே. அண்ட் வேற என்ன, பார்க்க தான் தெரியும், போக போக தான் புரியும். ஓகே, உங்களிடமிருந்து விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.